ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது, 4 கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன். சுக்கிரன், புதன், ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்டுல சனி பகவான் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன் இந்த மார்ச் மாசம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்கோங்க. மெயினா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன், இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது, இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா இந்த குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக இதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. இதுலயும் பாருங்க, இந்த மீனராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மீனராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். நல்ல உழைப்பாளிகள், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும் சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்குங்கிறார். எப்படி இருப்பாங்க? நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு குணம் மீனத்துக்கிட்ட மட்டும் இருக்கும். தன்னம்பிக்கை, தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த மீனராசிக்கிட்ட உண்டு. ஏன்னா அமைதியான குணம் இருக்குங்க அவங்கள்ட்ட. ஏன்னா இங்க குரு பகவான் ஆதிக்கம் செலுத்துறதுனால அமைதியான குணமும் நல்ல ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல. அதிக பேராசைன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க சுக்கிரன் உச்சம், கலை, எல்லா கலையும் இவங்களுக்கு அத்துப்படி. அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி ஜெயிச்சிருவாங்க. எந்த ஒரு துறையை சூஸ் பண்ணி இறங்கினாலும் சரி மீனராசிக்கார ஜெயிச்சுட்டு தான் அதை விட்டு வெளியில வருவாங்க. அப்படிப்பட்ட குணம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த மீனராசியோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? மீனை கொடுத்துருக்காங்களா? தன்னைத்தானே மாத்திப்பாங்க கேரக்டர். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மந்த்லி, அதாவது மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான பதிவு தான் இது. இது ஃபுல்லாவே ஒரு பொது பலன் தான். தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதிஜாதத்தை அந்த மார்ச் மாசம் பேசுறோம்னா உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பாருங்க. எதுவும் கிரக பயிற்சி வருதான்னு பாருங்க. அதாவது இந்த திசாபுத்தி மாறுதான்னு பாருங்க. அது நல்லாதான் கேட்டாலும் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பாக மீனராசிகரை பார்க்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட பாருங்க, மெயினா தொடர்ந்து எல்லா கிரகம் பயிற்சி கொடுக்கணும். ஆங்கில மாதம், தமிழ் மாதம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரீசெண்டா அந்த நட்சத்திர பலன் கொடுத்தோம். நிறைய நட்சத்திர பலனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மீனராசி இல்லை 3 நட்சத்திரம் வந்து 3 நட்சத்திரம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குருவருளையே திருவருளே கிடையாது. இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை இந்த மீனராசி கொடுக்க போறா, இதுக்கான ஒரு பதிவு தான் இது. இது ஒரு பொது பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு துல்லியான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா, அதனால சொல்றேன். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யாம பார்க்கும். பொதுவா பாருங்க, உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிலே புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. 3ஆம் பாவத்துல ரிஷபத்துல அதாவது குரு பகவான், அடுத்த 4ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். 7ஆம் இடத்துல கேது பகவான் கன்னிகா ராசியில, 12ஆம் பாவத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து செய்வாங்க. அதுவும் ஒரு சில இதுக்கு அப்புறம் அந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகி கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதி ஆகி உங்க ராசிக்கு வர்றாரு. சூப்பர். அடுத்து சனி பகவான் வந்து கடைசியில வர்றாரு. மாசி மாசம் 23ஆம் தேதி அந்த சனி பகவான் வர்றாரு. மற்றபடி பார்த்தா அந்த செவ்வாய் பகவான் பாருங்க, மார்ச் 23 அந்த தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் 5ஆம் பாவத்துக்கு வந்துருவார். இதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள். கிரக அமைப்பை பார்க்கும்போது பாருங்க, சனி பகவான் ரொம்ப கிட்ட வந்துட்டார், பார்த்த தொடப்புறார். அதாவது உங்க ராசியை நோக்கி வரப்போறார். சனி பகவான் உங்க பாருங்க 11, 12 கூடியவர் ஆடுறாரு. இப்ப விரேஷனி தானே உங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த விரேஷனியானது இனிமே நிறைய தாக்கத்தை கொடுத்துச்சா கேட்டா சொல்லுவாங்களே. அதாவது இந்த மீனராசிக்காரங்க யார் ஜாதகத்துல தசாபதி இல்லையோ கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆமா நிறைய செலவை பார்த்தேன், எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை.
அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருந்திருக்கும். மீனராசியை பொறுத்தவரை. ஏன்னா வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம், தொழில் எதையுமே பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பை பார்க்கவில்லை. தடைகளை சந்திச்சாங்க. இது எல்லாத்துக்கும் நான் பொதுவா சொல்லல. சனி பகவான் யாருடைய சுய ஜாதகத்துல சரியா இல்லையோ அவங்க எல்லாருமே இதை சந்திச்சாங்க. விதி அமைப்பு பிரகாரம் புத்தியும் சரியில்லை, இந்த பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். இப்ப வருமானம், பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆயிருக்கும் பாருங்க. உங்களுடைய அப்பாவுக்கா இல்ல பொருளாதாரமா இல்ல காசு பணத்துக்குன்னு கொடுத்துட்டு ஏமாந்துட்டீங்களா, இதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சும்மா, குடும்பத்துல நிறைய செலவு தாங்க இருந்துச்சு அப்படிம்பாங்க. ரீசெண்டா ஒரு 3 மாசமா கேட்டா சொல்லுவான், ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், நல்ல ஒரு வருமானம் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சு நான் போறேன், இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய இருந்தது. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, வேலையாட்கள்கிட்ட பிரச்சனை, இல்ல தொழில் பண்ற இடத்துல வேலை பார்க்குற ஆள்கிட்ட பிரச்சனை, இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரை இவ்வளவு தடைகளை இதுக்கு முன்னாடி சந்திச்சாங்க. இது தொடர்ந்து கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தா கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு கிடையாது. நீசப்பங்க ராஜயோகம் இங்கே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கனால இங்க பரிவர்த்தனை யோகம். இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி உங்க ராசில இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கறாங்க. இங்க விரய செலவு நம்ம கம்மி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். அதனால பொருளாதார வருமானம் எக்காரதை கொண்டு குறைய வராது. ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க, எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மீனராசி தான், அதனால சொல்றோம். இப்ப நிறைய பேர் பாருங்க வருமான இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா சொல்லிக்கிறாப்லே கிடையாது. இந்த இனிமே பாருங்க பொருளாதார வருமானம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். 2ஆம் வீட்டு அதிபதி வக்ர நிவர்த்தியாகி 4ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. குடும்பம், காசு பணத்துல எதில் இப்ப என்ன பண்ணணும்னா காசு பணத்தை வீட்டுல, இடத்துல, பூமியில போடணும். அது அந்த பிளான் மைண்ட்ல ஓடுனா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஏன்னா சுக்கிரம் வந்துட்டாவே ஒரு ஆசையான பொருள் வாங்குற எண்ணம் வரும். வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, பங்களா செய்யலாமா, இல்லை இடம் மாறலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட் ஓடிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணிக்கலாம், கண்டிப்பா நல்லா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா உண்டு. அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்கு. அரசாங்க வேலை இல்லை அரசு மூலம் அனுகூலம். இப்போ அரசாங்க வேலைக்கு படிக்கிறீங்கன்னா எக்ஸாம் எழுதினா கண்டிப்பா எப்போ எழுதணும் தெரியுமா? கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க லக்னத்தோட சூரிய பகவான் யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் மட்டும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வேலை கிடைக்கும். ஏன்னா ஒரு மார்ச் 15 வரை வேலை பத்தி இதுல பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் கிளியர் ஆகும். நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்கும். எங்கே போய் நீங்க லோன் கட்டாலும் லோன் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கும் வேலை இட மாற்றம் வரலாம், இல்லை வெளியூர்ல வேலை பார்க்கும் வேலை மாற்றம் கண்டிப்பா வரலாம். அது நல்ல வேலையா, நல்ல அனுகூலமான வேலையா கண்டிப்பா வரும். திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு முடியும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, கைகுடி வரணும். ஏன்னா திருமணத்துக்குள்ள புதன் இங்கேதான் நீசபங்க ராஜயோகத்துல உட்காந்துக்கிறப்ப திருமணம், படிப்பு, கல்வி ரெண்டுமே நல்லா இருக்கும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா உண்டு. சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்காது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அது வெளிநாடு, வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்கும். தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நம்பருக்கு மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில் பண்ணுங்க. இனிமே தான் டைம் நல்லா இருக்கும் உங்களுக்கு, பாத்துங்க. அதே மாதிரி பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம், இப்ப லாட்ரியும் எடுக்கிறேன், பெருசா நான் சம்பாதிக்கணும் பண்றேன்னா எனக்கு விழுவுமானா உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, இப்ப அங்கேயே படிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்காது. நிறைய பேர் பாருங்க மெயினா ஐடிஎஃப்ல இருப்பீங்க மீனராசியில. அடுத்து நகை கடை வச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வட்டி தொழில் பண்ணுவீங்க. அடுத்து இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுவீங்க. அடுத்து நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க. அடுத்து மருத்துவ தொழில் பார்ப்பீங்க. அடுத்து வண்டி வாகன பிசினஸ் பண்ணுவீங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணும், எல்லாமே நீங்க முயற்சி பண்ணுங்க. இனிமேல் உங்களுக்கு சாதகமா வரும், பார்த்துது. ஆனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தணும். இந்த சனி பகவான் மார்ச் கரெக்டா 29ஆம் தேதி வரனா ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்ப டைமிங் பக்காவா இருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியா வரும், பார்த்து. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதி பிறந்தவங்க. இதுலயே ஒரு பொறுமையான குணமும், ஒரு அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், ஒரு தன்மையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அதாவது யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய கூட இவங்ககிட்ட அதிகமா உண்டு. அமைதின்னு சொல்லுவாங்களா, இவங்க மாதிரி யாரும் அமைதியா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இந்த புரட்டாதியில பிறந்தவங்க. லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க இந்த புரட்டாதி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமாங்க, லைஃப்ல எதுவுமே ஸ்டெடியா ஒரு மைண்ட் இல்லை, எதுவுமே நல்ல விஷயம் எனக்கு நடக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் இருந்துச்சு, ஆனா எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அதாவது இந்த புரட்டாதியில பிறந்தவங்க ஒரு பொன்னான நிறமா வருது. பாருங்க, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி இது எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ தொழில் பண்ணா கண்டிப்பா அந்த அனுகூலம் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகன யோகமும் நல்லா இருக்கும். லாப வருமானமும் சூப்பரா இருக்கும். இனிமே போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையா கண்டிப்பா வரும்.
அதாவது நான் சொல்றது இந்த புரட்டாதியில் பிறந்தவங்க நல்ல ஒரு டைமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணமும் நல்ல ஒரு திறமையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு டைமிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமேல் இந்த விரயசனினால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த பாதிப்பு இருக்காது. நல்ல இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. வண்டி, வாகனம், பூமி எல்லாமே நல்லா ஒரு அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை வர்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேரமா கண்டிப்பா வருது. நல்ல ஒரு எதிர்காலம் அழகா இருக்கு. பார்த்துக்கோ, எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலையுமே ஒரு புத்திசாலி இருக்கணும், நல்லா டேலண்டா இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவீங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த புதன் நீசமாறால கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. மற்றபடி பார்த்தா வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, கலை சார்ந்த விஷயம், வருமானம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினாக ஒரு சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பை பாருங்க. சுபகாரி எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா உண்டு. அதாவது இந்த ரேவதியில் பிறந்தவர்கள் ஐடிஐ ஃபீல்டு, மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுவார். ரேவதியில் பிறந்தவங்க நல்ல ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையும். வரக்கூடிய மார்ச் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது.